பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குதா? இல்லை. ஒரு பக்கம் கடல் அழகா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்த ஒரு இடம் இது. இந்த தனுஷ்கோடி பகுதியில் ஒரு பெரிய ஊரே இருந்திருக்கிறது 40 வருஷத்துக்கு முன்னால. 1964 டிசம்பர் 22 ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த புயல்னால கடல் அலைகள் கொந்தளித்து ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரே அழிந்து விட்டது. அதன் பிறகு இங்கே மக்கள் வசிப்பது இல்லை. இங்க சில மீனவ குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த கடைகள் வச்சிருக்கிறவங்க டூரிஸ்டுக்காக இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நிரந்தரமான வீடுகள் எதுவும் இங்கே இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வீடுகள் இருந்ததற்கான அடையாளங்கள், அஸ்திபாரங்கள், கட்டடத்தினுடைய மிச்சங்கள் இங்கே காணப்படுகிறது. இது அந்த கொடூரமான நாட்களை நினைவு கூறுகிறது. இரவு நேரத்தில் வந்த புயல் இந்த ஊரையே அழித்து விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து விட்டார்கள். ஆனா இன்றைக்கு இந்த இடத்தை பார்க்க அநேக மக்கள் வருகிறாங்க. ஒரு கொடுமையான காரியம் நடந்த ஒரு இடம். உங்க வாழ்க்கையில ஒருவேளை புயல் காற்று வீசுகிறது, ஒரு கொடுமையான காரியம் நடக்கிறது என்பதாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏசாயா 54:14 என்று சொல்லுகிறார், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ கொடுமைக்கு தூரமாவாய் என்று சொல்றார். நான் உன்னை அந்த கொடுமைக்கு ஒப்பு கொடுக்காதபடி நான் அதை உன்னை விலக்கி பாதுகாப்பேன், நீ கொடுமைக்கு தூரமாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப கொடுமைங்க. நான் வேலை செய்யற இடத்துல கொடுமைப்படுத்துறாங்கங்க. நான் வசிக்கிற இடத்துல என் மேல அநியாயமான காரியங்களை சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. என் பிள்ளைகளுக்கு கொடுமை நடக்குங்க. இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதை பாதித்து கொடுமை செய்யறாங்கன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்கள் கொடுமைக்கு தூரமாவீர்கள். அந்த கொடுமை உங்களை பாதிக்காது, உங்களை நெருங்காது, அழிவை உண்டாக்காது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, ஏன் பயப்படுகிற? புயல் காற்று அடிக்கிற மாதிரி தெரியுதா? அலைகள் எழும்பி வர்ற மாதிரி தெரியுதா? இன்னொரு சுனாமிய வாழ்க்கையில மோதுகிற மாதிரி தெரிகிறதா? அன்று சொல்ல, அந்த கொடுமை இனி உன்னை பாதிக்காது. அந்த கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீ தூரத்துல பாப்ப அந்த கொடுமை கடந்து போய்விடும், அந்த ஆபத்து கடந்து போய்விடும். நான் உன்னை தூரமாய் வைத்து பாதுகாப்பேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக சிலுவையில் அவர் மரித்த போது அவருக்கு கொடுமையான காரியங்கள் செய்யப்பட்டது. அநியாயமாய் கொடுமைப்படுத்திய நாங்க இயேசுவை வாரினால் அடித்தாங்க, முள்முடியை சூட்டினாங்க, ஒரு பாறை சிலுவை வைத்து இழுத்துக்கிட்டு போனாங்க, வஸ்திரங்களை எல்லாம் களைந்து விட்டு அவரை சிலுவையில் அறைந்து தொங்க வைத்தாங்க. அந்த காட்சி ஒரு கொடுமையான காட்சி தானே. அநியாயமான அபாண்டமான பழி சுமத்தி அவரை கேவலப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்க. அவருக்கு கொடுமை இழைக்கப்பட்டது. ஏன் அதையெல்லாம் சகித்து கொண்டார்? நாம் அந்த வழியாய் கடந்து போகும்போது நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு மாத்திரம் அல்ல, அந்த கொடுமையிலிருந்து விடுதலை கொடுக்க, அந்த கொடுமைக்கு தூரமாய் வைத்து நம்மை பாதுகாக்க தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நீ கொடுமைக்கு தூரமாவாய். நான் இந்த கொடுமையை சகித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அதனால இன்றைக்கு உங்களுக்கு கொடுமை நடந்து கொண்டிருக்கலாம், ஒரு கொடூரமான நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம். பயப்படாதங்க, அது தூரமாய் விலகி போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கொடுமைக்கு தூரம் ஆவாயின்னு சொன்னீங்க. எனக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமைக்கு தூரமாக என்னை விலக்கி காத்து கொள்ளும். அந்த கொடுமையை தூரமாக என்னை விட்டு அப்புறப்படுத்தி போடும். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னை சுற்றி நடக்கிற காரியத்துல அந்த கொடுமையை தூரமாக்கி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.